நண்பர்களே, அண்ணன் இன்னையிலேருந்து வேலையை விட்டு 1 வருஷம் ஆகுது. மழை 2 நாளா நிக்காம பேஞ்சுகிட்டு இருக்கு. அதுலயும் பொடி நடையா போய் எப்படியோ பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். நண்பர்களே, என்னோட 48 நாள் கண்டிஷனா இல்ல, இன்னைக்கு நாள் 17. வேலையை விட்டு 1 வருஷத்துல என் வாழ்க்கை எப்படிலாம் இருந்துச்சுன்னா, சூரியவம்சம் படத்துல வரும்போது ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிட்டேனா அப்படிலாம் இல்ல. செவனேன்னு வேலையே பார்த்துட்டு இருந்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ்ல ஜெயிக்கிறத வேற வழியே கிடையாது. மழையினால இன்னைக்கு சண்டே காலேஜும் லீவ் விட்டாங்க. நானும் இன்னைக்கு டேட் எல்லாம் தூக்கி தூரம் போடுறதா முடிவு பண்ணிட்டேன். நம்ம நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு தேவையில்லாத வேலை வச்சிருந்தாப்புல. அதுக்காக எலக்ட்ரிக் ட்ரெயினை கேட்சப் பண்ணி போயிட்டு இருந்தோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கிட்டு 2 கிலோமீட்டர் தான் ப்ரோ அப்படின்ட்டு என்ன நடக்க விட்டு சிரிக்கிறான் வேற. அப்புறம் நண்பர் வீட்டுல இருந்து ஸ்கூட்டியை கேட்சப் பண்ணிட்டு மலைச்சாரலுக்கு நடுவில் வந்துகிட்டு இருந்தோம். மறுபடியும் வண்டி நடுவில் நிப்பாட்டி கேரி பேக் ரெயின் கோட் எடுத்து மாட்டிட்டு வண்டியை எடுத்தா எல்லாம் நம்மளோட டைப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்துட்டே இருக்கப்ப இன்னொரு நண்பர் போனை போட்டு வீடு காலி பண்றதை ப்ரீபோன் பண்ணிட்டோம், நீ உடனே பாய் சாலி போட்டு வான்ட்டான். நம்ம தான் வீடு காலி பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. பீரோலாம் நம்ம எல்லாம் ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. நேராக பாய் சாலி போட்டு போய் எல்லா வேலையும் இங்கே முடிச்சுட்டு நைட்டு பசங்களோட கொஞ்ச நேரம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பேசாம நம்மளும் வீடு காலி பண்ற கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிடலாமான்னு தோணுது. இன்னைக்கான செய்திகள் அவ்வளவுதான். கண்டிஷனா இருங்க.